வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கு ஜனாதிபதி அனுர வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். போக்குவரத்து போலீசாருக்கு 25% சம்பளம் அதிகரிப்பு. கனேமுள்ள சஞ்சீவ கொள்ளை துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் தொடர்பில் வெளியான தகவல். தத்தெடுத்த குழந்தையை கொன்ற தம்பதிக்கு மரண தண்டனை. யாழில் சில பாடசாலைகளின் நேரத்தை மாற்ற நடவடிக்கை. டிக்டாக் தடை, விரைவில் புதிய ரீல்ஸ் ஆப்பை அறிமுகம் செய்யும் இன்ஸ்டாகிராம். தொடர்பான விரிவான செய்திகள். எதிர்வரும் சிறுபோக்கத்தின் போது வயல் நிலங்களுக்கு தேவையான உரத்தை தட்டுப்பாடின்றி தொடர்ச்சியாக வழங்குவதன் அவசியத்தை ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். சிறுபோகத்திற்கு அவசியமான உர விநியோகம் தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். சிறுபோகத்தின் போது பயிர்ச்செய்கைகளை ஆரம்பிப்பதற்காக வயல் நிலங்களுக்கு தேவையான உரத்தை தட்டுப்பாடின்றி தொடர்ச்சியாக வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். சிறுபோக நெற்பயிர்ச்செய்கை மற்றும் ஏனைய விவசாய நடவடிக்கைகளுக்கு தேவையான உரம் தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டது. மேலும் தடையின்றி விவசாயிகளுக்கு சிறுபோக பயிர்ச்செய்கையை ஆரம்பிப்பதற்கு உகந்த சூழலை ஏற்படுத்தி கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டினார். போக்குவரத்து பிரிவுகளில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படும் சம்பள தொகையை 25% அதிகரிக்க போலீஸ் தலைமையகத்தால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து விதிமுறைகளை மீறி வாகனம் செலுத்தல், வீதி விபத்துக்களை ஏற்படுத்துதல், அதிக வேகத்துடன் அல்லது மது போதையில் வாகனம் செலுத்துதல் போன்ற போக்குவரத்து விதிமீறல்களை குறைக்கும் நோக்குடன் போக்குவரத்து பிரிவினரால் விசேட நடவடிக்கைகள் நாடளாவிய ரீதியில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மேற்படி போக்குவரத்து கடமைகளில் ஈடுபடும் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படும் வெகுமதியை அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய போக்குவரத்து கடமையில் ஈடுபடும் உத்தியோகத்தர்களின் தரத்தை மதிப்பீடு செய்து பணித்திறனை மேம்படுத்தும் நோக்குடன் சம்பள உயர்வு வழங்கப்பட உள்ளது. போக்குவரத்து உத்தியோகத்தர்களுக்கு தற்போது வழங்கப்படும் ஊதியத்தை கடந்த மாதம் 1ஆம் திகதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் வகையில் 25% அதிகரிக்குமாறு பதில் போலீஸ் மா அதிபரால் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர்கள், சிரேஷ்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு சுற்றறிக்கையினூடாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிக்கள கடமைகளில் ஈடுபடும் போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரிகள், வெளிக்கள கடமைகள் மற்றும் காரியாலய கடமைகளில் ஈடுபடும் போலீஸ் பரிசோதகர்கள், போலீஸ் சார்ஜென்ட் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கும், வெளிக்கள கடமைகளில் ஈடுபடும் போலீஸ் கான்ஸ்டபிள் சாரதிகளுக்கும் சம்பள தொகையை அதிகரிக்குமாறும் குறித்த சுற்றறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு வழங்கப்படும் கொடுப்பனவை தாமதமின்றி வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பதில் போலீஸ் மா அதிபர் அறிவுறுத்தியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரே துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் என்பதற்கான போதிய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மணதுங்க தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் கைரேகைகள் மற்றும் துப்பாக்கியில் காணப்படும் கைரேகைகள் பொருத்தப்படுமா என ஊடகவியலாளர்கள் வினவினார்கள். அதற்கு பதிலளித்த காவல்துறை ஊடக பேச்சாளர், அவர் நடந்து சென்ற விதம், கையடக்க தொலைபேசி, முக அடையாளங்கள் மற்றும் விஞ்ஞானபூர்வ சான்றுகள் மூலம் துப்பாக்கிச்சூடு நடத்தியது குறித்த நபர்தான் என தெரிய வந்துள்ளது. இதேவேளை கனேமுள்ள சஞ்சீவ துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக துப்பாக்கிதாரிக்கு உதவி செய்த இஷாரா செவ்வந்தி தற்போது தலைமறைவாகியுள்ளார். அவரை கைது செய்ய பொதுமக்களின் உதவி இன்னும் தேவை என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மணதுங்க தெரிவித்துள்ளார். பொதுவாக உலகில் எந்தவொரு போலீசாரும் குற்றங்களை மட்டும் கட்டுப்படுத்த முடியாது என்றும் இதற்கு பொதுமக்களின் ஆதரவு தேவை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பொதுமக்களின் ஆதரவை பெறும் நோக்கத்திலும் அந்த நபருக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாகவும் இஷாரா செவ்வந்தி கைது செய்வதற்கு வழிவகுக்கும் தகவல்களை வழங்குபவர்களுக்கு 1.2 மில்லியன் ரூபாய் வெகுமதி வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஊடக பேச்சாளர் தெரிவித்தார்.
தத்தெடுப்பதாக கூறி அழைத்துச் செல்லப்பட்ட 2 வயது குழந்தையை சித்திரவதை செய்து கொலை செய்த தம்பதியினருக்கு மரண தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. குறித்த தம்பதியினர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நீண்ட விசாரணைக்கு பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் நீதிபதி சுஜீவ நிசங்க இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவுக்கான படகு சேவைகளின் நேரத்தை கருத்தில் கொண்டு அதற்கு ஏற்றவாறு பாடசாலை நேரத்தை மாற்றி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். நெடுந்தீவு பிரதேச செயலகத்தில் வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் நேற்று புதன்கிழமை மக்கள் குறைகள் சந்திப்பு நடைபெற்றது. குறித்த சந்திப்பில் நெடுந்தீவில் பாடசாலைக்கான ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்பிலும் அவற்றை நிவர்த்தி செய்வது தொடர்பில் புதிய ஆசிரியர் நியமனம் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது. அதன்போது படகு சேவையின் நேரத்தை கருத்தில் கொண்டு நெடுந்தீவில் உள்ள பாடசாலைகளை ஆரம்பிக்கும் நேரத்தை மாற்றி அமைப்பது தொடர்பில் ஆராய்வதாக கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். மெட்டா நிறுவனம் டிக்டாக் தடை காரணமாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கென புதிய ஆப்பை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. ஆடம் மோசரி மற்றும் குழுவினர் இது குறித்து விவாதித்துள்ளனர். உலகம் முழுக்க கோடிக்கணக்கானோர் கொண்டுள்ள டிக்டாக் ஆப்பிற்கு இந்தியா, அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் தடை விதித்திருக்கின்றன. இதனை சாதகமாக பயன்படுத்தும் விதமாக மெட்டா நிறுவனம் இன்ஸ்டாகிராமின் அதிகம் விரும்பப்படும் அம்சமான ரீல்ஸ் வீடியோவை பிரத்யேகமாக கொண்ட புதிய ஆப்பை அறிமுகப்படுத்த உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வாரம் வெளியாகியிருக்கும் சமீபத்திய தகவல் படி இன்ஸ்டாகிராமின் தலைவரான ஆடம் மோசேரி மற்றும் அவரது குழுவினர் இது குறித்து விவாதித்ததாகவும் அதற்கான உத்திகள் குறித்து அவர்கள் திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. ரீல்ஸை தனியாக ஒரு புதிய ஆப் மூலம் வழங்குவது குறித்து தி இன்ஃபர்மேஷன் தனது அறிக்கையில் மோசேரியுடனான சந்திப்புகளில் பங்கேற்றவர்களை மேற்கோள் காட்டி குறிப்பிட்டுள்ளது. விவசாயிகளுக்கு ஜனாதிபதி அனுர வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். போக்குவரத்து போலீசாருக்கு 25% சம்பளம் அதிகரிப்பு. கனே உள்ள சஞ்சீவ கொள்ளை துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் தொடர்பில் வெளியான தகவல். தத்தெடுத்த குழந்தையை கொன்ற தம்பதிக்கு மரண தண்டனை. யாழில் சில பாடசாலைகளின் நேரத்தை மாற்ற நடவடிக்கை. டிக்டாக் தடை, விரைவில் புதிய ரீல்ஸ் ஆப்பை அறிமுகம் செய்யும் இன்ஸ்டாகிராம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.